ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறோம். ஸ்கூலுக்கு கேட்டிருக்காங்க ஒரு 100 பேத்துக்கு. அதுக்கு வந்து பால் 6 லிட்ரு உடச்சி ஊற்றியாச்சு. 6 லிட்டருக்கு 3 லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கோம். 1க்கு 6 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இதே நீங்கள் வீட்டுக்கு செய்ய போகிறீங்கனாக்கா தண்ணி ஊற்றாமல் அப்படியே கூட நீங்கள் காய்ச்சிக்கலாம், உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து. அடுத்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 1 லிட்ரு பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். 6 2 12 1 200 ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வட்டாக்குள்ளே ஐஸ் கட்டியை இறக்கி இந்த ரோஸ் மில்க்கையும் இறக்கி வச்சுட்டோம். நல்லா கூலிங் ஆகட்டும். நம்மள்ட்ட பெரிய ஃப்ரிட்ஜ் இல்லை, அதனால் இது மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஐஸ் பார் காலையிலே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் மில்க்கு ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த ஐஸ் கட்டிலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார நம்ம ஐஸ் கட்டி போட போகிறோம். அதனால தான் 1க்கு 1/2 லிட்டரு தண்ணி ஊற்றி பால் காய்ச்சிடும். இல்லைனா 1க்கு 2 கூட ஊற்றிருக்கலாம். நம்ம ஐஸ் கட்டி உள்ளே போடுறதுனால 1 லிட்ரு பாலுக்கு 1/2 லிட்டர் தான் தண்ணி சேர்த்தோம். ஏன்னா இந்த ஐஸ் கட்டியும் கரைஞ்சாக்கா அதுவும் தண்ணி ஆயிரும். அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 3 கிளாஸில் ஊற்றி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வெயிலுக்கு இந்த ரோஸ் மில்க் குடித்தது நல்லா குளு குளுன்னு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் காலத்துக்கு நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ்.